வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சிறுவனை ஓட விரட்டி 15 பேர் கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மது சாராயம் கடத்தலை தடுக்க இரு மாநில போலீசார் ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. கால்நடைத்துறை வளாகத்தில் நின்றிருந்த இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த 5 அடி நீள பாம்பை அரை மணி நேரம் போராடி மருத்துவர் மீட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டவர்களிடம் இணைய வழி மூலம் 1 கோடி ரூபாய்க்கு மேலாக மோசடி செய்த கும்பல். சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் சிறுவனை ஓட விரட்டி 15 பேர் கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி உருளையம்பேட்டை முத்தமிழ் நகரை சேர்ந்தவர் செல்வி. இவரது 15 வயது மதிக்கத்தக்க மகன் நேற்று முன்தினம் மாலை வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது கத்தி, தடி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் திடீரென அங்கு வந்த 15 பேர் கொண்ட கும்பல் சிறுவனை கடத்த முயன்றுள்ளது. அவன் அக்கும்பலிடம் இருந்து தப்பிக்க முயன்று ஓடிய நிலையில் தெருவில் ஓட விரட்டிய அக்கும்பல் சிறுவனை நடு ரோட்டில் மடக்கி ஆபாசமாக திட்டியதோடு கத்தி, தடியால் அவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதில் சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் உடனே அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிறுவன் கடத்தி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது தாயார் செல்வி அளித்த புகாரின் பேரில் உருளையம்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வரும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மது சாராயம் கடத்தலை தடுக்க இரு மாநில போலீசார் ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலையொட்டி மதுபான கடத்தல்களை தடுக்க புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கலால் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. கலால் துறை ஆணையர் வல்லவன் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு அமலாக்கத்துறை ஐஜி மயில் வாகனன், சென்னை சரக எஸ்பி செந்தில்குமார், மதுரை சரக எஸ்பி சுஜித்குமார், புதுச்சேரி கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ், புதுச்சேரி போலீஸ் எஸ்பிக்கள் வீரவல்லவன், பக்தவச்சலம், பழனிவேல், வம்சிதா ரெட்டி மற்றும் கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தேர்தலில் வாக்காளர்களை கவர மதுபானங்கள் பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்குடன் மது விற்பனை மற்றும் மதுபானங்களை ஏற்றிச் செல்லும் நேரங்களை குறைப்பது, மதுபான விற்பனை கூடங்களை கண்காணிக்க கேமராக்களை பொருத்துதல், மாவட்ட எல்லைகளில் சிசிடிவி கேமராக்களுடன் கூடிய சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்துதல், பழைய மது கடத்தல் குற்றவாளிகளை கண்காணிப்பது, மதுபான கடத்தலை தடுக்க எல்லை பகுதிகளில் இருசக்கர வாகன ரோந்து ஏற்பாடு செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. So, this is our common check post. Additionally, we have requested the SP, Kannur SP and Vilupuram SP to add more separate check post. கால்நடைத்துறை வளாகத்தில் நின்றிருந்த இருசக்கர வாகனத்தின் சீட்டுக்கு கீழ் பதுங்கிய 5 அடி நீள பாம்பை அரை மணி நேரம் போராடி மருத்துவர் மீட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் கால்நடை மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு பணியாற்றி வரும் ஊழியர் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்தபொழுது சீட்டுக்கு கீழே பாம்பு இருப்பதை கண்டு அலறி ஓடினார். உடனே உள்ளே இருந்த கால்நடை மருத்துவர் குமரன் அரை மணி நேரம் போராடி 5 அடி நீள பாம்பை பிடித்தார். இதனை கூடியிருந்த ஊழியர்கள் அச்சத்துடன் அலறி பயந்த பொழுதும் துணிச்சலுடன் பாம்பை பிடித்து பையில் போட்டு வனத்துறையிடம் கால்நடை மருத்துவர் ஒப்படைத்தார். தற்பொழுது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டவர்களிடம் இணைய வழி மூலம் 1 கோடி ரூபாய்க்கு மேலாக மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தரைப்பாளையம் பகுதியை சேர்ந்த கார்கொழி என்ற பெண் ஆன்லைன் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் கூறியதை நம்பி ரூபாய் 2,60,000 ஏமாந்துள்ளார். இதேபோல் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்பதை நம்பி லாஸ்பேட்டை சேர்ந்த ரமேஷ் என்பவர் ரூபாய் 15 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். முத்ரா கடன் திட்டத்தில் ரூபாய் 8 லட்சம் கடன்
கடன் பெற்றுத் தருவதாக கூறியதை நம்பி கிருஷ்ணா நகரை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் ரூபாய் 3,50,000 கொடுத்து ஏமாந்துள்ளார். மேலும் ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறியதை நம்பி வள்ளலா சாலையை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் ரூபாய் 51 லட்சத்தை மர்ம நபரின் வங்கி கணக்கில் செலுத்தி ஏமாந்தியுள்ளார். ஆன்லைனில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்பதை நம்பி ரமேஷ் சந்திரசேகரன் என்பவர் மர்ம நபரின் கணக்கில் 9 லட்சம் பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார். மேலும் டெபிட் கார்டில் உரியவருக்கு தெரியாமல் பணம் எடுத்தது, ஆபாச படங்களை அனுப்பி மிரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் வந்துள்ளன. இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி வெங்கட சுப்பரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுரு சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் தலைவர் ஏ. சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உட்பட மீனவ காங்கிரசார் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் திமுக சார்பில் தமிழக திமுக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ, சம்பத் எம்எல்ஏ உட்பட திமுகவினர் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி மக்கள் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு மீனவ அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். எய்ம்ஸ் விவகாரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை விமர்சித்த திமுக அமைச்சர் மா. சுப்பிரமணியனுக்கு புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் அதிமுக போட்டியிட இருப்பதையொட்டி சுவர்களில் இரட்டை இலை சின்னம் வரையும் பணியினை மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களவைத் தேர்தல் பணியை அதிமுக இன்று துவங்கிவிட்டது. நாளை முதல் வீட்டின் உரிமையாளர்களிடம் அனுமதி பெற்று வீடுகளில் இரட்டை இலை சின்னம் வரையப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்து 3 வருடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவது குறித்து எவ்வித நடவடிக்கையும் திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய அன்பழகன், தமிழகத்தில் உள்ள மாணவ மாணவிகள் பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை என்று குற்றம் சாட்டினார். எய்ம்ஸ் கட்டிவிட்டால் தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்ற குறுகிய நோக்கில் தமிழக திமுக அரசு எய்ம்ஸுக்கு அழுத்தம் தரவில்லை. தமிழகத்திற்கு பிரதமர் வந்த போதும் கூட வலியுறுத்தவில்லை. இதையெல்லாம் மூடி மறைக்கும் வகையில் புதுச்சேரி வந்த தமிழக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எடப்பாடி மீது குற்றம் சாட்டி பேச அவருக்கு எவ்வித அருகதையும் இல்லை என்று தெரிவித்தார். முன்னதாக சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனை உடனே கட்டுவோம்னாங்க. ஒரு செங்கலை தூக்கி உதயநிதி ஸ்டாலின் காட்டினார். அதே போல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு விலக்கு முழுமையாக பெறுவோம்னாங்க. இன்று வரைக்கும் நீட்டு விலக்கும் பெறவும் இல்லை. நீட்டை சொல்லியே காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை ஓட்டி போயிட்டாங்க. 3 ஆண்டு காலம் திறமையுள்ள மாணவர்களை ஏமாற்றுறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அம்ச சாதனையாக முடிந்தது. புதுச்சேரி மக்கள் நீதிமன்றத்தில் 20 வழக்குகளில் 1,59,150 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறை தீர்வு ஆணையத்தில் மக்கள் நீதிமன்ற தலைவர் முத்துவேல் தலைமையில் உறுப்பினர்கள் ஆறுமுகம் மற்றும் சுபிதா ஆகியோரை கொண்டு ஏற்படுத்தப்பட்டது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட நுகர்வோர் குறை தீர்வு ஆணையத்திலிருந்து 36க்கும் மேற்பட்ட வழக்குகள் கண்டறியப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் 20 வழக்குகளில் 1,59,150 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு சட்டத்துறை செயலர் கேசவன் பயனாளிகளுக்கு காசோலைகள் மற்றும் உத்தரவு நகல்களை வழங்கினார். சட்டத்துறை துணை செயலர் ஜான்சி, மாநில நுகர்வோர் குறை தீர்வு ஆணைய உறுப்பினர்கள் சுந்தரவடிவேலு, உமா சங்கரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இதற்கான ஏற்பாடுகளை நுகர்வோர் குறை தீர்வு ஆணையர் பதிவாளர் விஜயா மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியில் இமாலயம் வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கரத்தில் வெற்றியை சமர்ப்பிப்போம் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவி அம்மாவின் 76வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது சம்பந்தமாக உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அன்பழகன், அனைத்து தொகுதிகளிலும்
புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். தேசிய அளவில் இந்திய கூட்டணி சிதறியது போல தற்பொழுது புதுச்சேரியிலும் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே இந்தியா கூட்டணி காணாமல் போய்விட்டது என்றார். காங்கிரஸ் கட்சியின் எம்பி வைத்திலிங்கம் கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு என்ன செய்தார், எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தார் என கேள்வி எழுப்பிய அன்பழகன், எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இமாலய வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கரத்தில் வெற்றியை சமர்ப்பிப்போம் என சூளுரைத்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ ராஜாராமன், முன்னாள் எம்எல்ஏ கோமலா, மாநில கழக இணை செயலாளர்கள் வீரம்மாள், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர்கள் நாகமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தனி தொகுதியை பொது தொகுதியாக மாற்றக்கோரி 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் கரிக்கலாம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தனி தொகுதி என்பது ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் மட்டும் போட்டியிடக்கூடியது. பொது தொகுதி என்பது அனைவரும் போட்டி போடக்கூடியது. சமூக ரீதியாக காலமாக அரசியல் உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் திருபுவனை, ஊசுடு, ஏம்பலம், நெட்டப்பாக்கம், நெடுங்காடு ஆகிய 5 தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருந்து வருகிறது. எனவே ஏம்பலம் தொகுதியை பொது தொகுதியாக அறிவிக்க வலியுறுத்தி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் மக்கள் போராட்டக் குழு சார்பில் 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் ஏம்பலம், தனிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், கோர்க்காடு, அரங்கனூர், சேலியமேடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் ஏம்பலம் தொகுதி முழுவதும் பொது தொகுதியாக மாற்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டும், மத்திய மாநில அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் பலகட்ட போராட்டங்களை நடத்த வேண்டும், கடந்த 76 ஆண்டுகளாக தனி தொகுதியாக இருந்து வரும் ஏம்பலம் தொகுதியை பொது தொகுதியாக மாற்றாத மத்திய மாநில அரசுகள் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தொடர வேண்டும், கிராமங்கள் தோறும் போராட்ட குழுக்கள் அமைத்து போராட்டம் நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வில்லியனூர் அருகே சுல்தான்பேட்டை ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் அங்காடி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் இன்று அங்காடி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவினை பள்ளியின் தாளாளர் முகமது ஃபாரூக் தொடங்கி வைத்தார். பள்ளியின் நிர்வாக இயக்குநர் உஷாராணி சிறப்புரையாற்றினார். பள்ளியின் பொறுப்பாளர்கள் ஜாகிர் ஹுசேன் மற்றும் தையல் நாயகி பங்கேற்றனர். பள்ளியின் துணை முதல்வர் கனகவள்ளி வரவேற்புரை வழங்கினார். இவ்விழாவில் அலுவலக மேற்பார்வையாளர் அனிதா மற்றும் பள்ளியின் இணை செயலாளர் ஹரிதேவன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக இலங்கை தொழிலதிபர் அசைன் உவைஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவில் பல்பொருள் அங்காடிகள், பொழுதுபோக்குகளுடன் கூடிய விளையாட்டு அரங்குகள், உணவு வகைகள், மேலும் வீட்டு உபயோக பயனுள்ள பொருட்கள் கொண்ட பல அங்காடிகள் இடம்பெற்றன. இதில் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான மற்றும் உயர்கல்விக்கு தேவையான பல அரங்குகள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் கல்வி சம்பந்தமான அரங்குகள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது என்று மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் சென்னை ராகாஸ் பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையுடன் இணைந்து ஆரோவில் உள்ள சத்யா தொழில் பயிற்சி மையத்தில் அறிவுசார் குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான தனி நபர்களுக்கான பல் உதவியாளர் பயிற்சி திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குநர் சித்ரா ஷா வரவேற்புரை வழங்கி இத்திட்டத்தின் பற்றிய நோக்க உரையாற்றினார். ராகாஸ் பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை தலைவர் பேராசிரியர் டாக்டர் மதன்குமார் இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். புதுச்சேரி பல் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் பாலபாஸ்கர், டாக்டர் கவிப்பிரியா ராஜன், புதுச்சேரி அரசின் வாய்வழி சுகாதார திட்டத்தின் நோடல் அதிகாரி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். பல் உதவியாளர் பயிற்சியானது 6 மாத கால பயிற்சி திட்டமாகும். இதில் முதல் பகுதியாக 10 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதில் புகழ்பெற்ற நிறுவனங்களில் பயிற்சி பெற்ற நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்படும். இதற்கான பாடத்திட்டத்தை சென்னை ராகாஸ் பல் மருத்துவக் கல்லூரி சேர்ந்த பல் மருத்துவ நிபுணர்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சியை திறம்பட முடிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரவும் முயற்சி எடுக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி பாஜக மீனவர் அணி மாநில செயலாளர் சிவக்குமார் பிறந்தநாளையொட்டி துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மீனவர் அணி மாநில செயலாளர் சிவக்குமாரின் பிறந்தநாள் விழாவினை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள். விழாவின் ஒரு பகுதியாக கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பாஜக மீனவர் அணி மாநில செயலாளர் சிவக்குமார் தலைமை தாங்கி துப்புரவு பணியாளர்களை கௌரவப்படுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் மீனவர் அணி பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1973ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அகத்தீர் மஹாலில் நடைபெற்றது. முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு என்பது அவ்வப்போது நடக்கும் என்பதும், இந்த சந்திப்பின் பொழுது முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களது மலரும் நினைவுகளை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள் என்பது தெரிந்ததே. அந்த வகையில் புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1973-74ஆம் ஆண்டு 11ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அகத்தீர் மஹாலில் இன்று நடைபெற்றது. அதாவது 50 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்தனர். இதில் ஆண் பெண் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவரும் தங்களின் பள்ளி பருவ காலத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பேசி மகிழ்ந்தனர். மேலும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி ஆடி பாடி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்கள் ஜனார்த்தனன், ராமராஜ், சின்னதுரை, இருசன், மாரிமுத்து உட்பட பலர் செய்திருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மகிமா சிங், காங்கிரசின் வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை மூலம் மத்திய அரசு முடக்கியது. ஆனால் தீர்ப்பாயத்தில் முறையிட்டு வங்கி கணக்குகள் மீட்கப்பட்டுள்ளன. காங்கிரஸை திட்டமிட்டு முடக்கும் வேலையை பிரதமர் மோடி செய்து வருகிறார் என்றும், மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை. நாட்டில் பணபலம், அதிகார பலத்தின் மூலம் எதிர்க்கட்சிகளின் ஆட்சியை கவிழ்க்கும் வேலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டு வருகிறார். விவசாயிகள் போராட்டத்தை பிரதமர் கண்டுகொள்ளவில்லை என்றும், மத்திய தேர்தல் ஆணையமும் நடுநிலையுடன் செயல்படவில்லை. மத்திய அரசு துறைகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை மிரட்டும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுகிறார். வரும் மக்களவை தேர்தலில் பாஜக தோல்வியடையும் என்றார். பேட்டியின் போது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அரசு காரைக்கால் துறைமுக திட்டத்தை அறிவித்த பிறகு அப்பணியை கட்டுதல், இயக்குதல், ஒப்படைத்தல் என்ற அடிப்படையில் அனைத்து பருவங்களிலும் இயங்கும் ஒரு ஆழ்கடல் துறைமுகமாக உருவாக்க தனியார் அபிவிருத்தியாளருடன் சலுகை ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டது. தற்போது காரைக்கால் துறைமுகத்தில் உள்ள 5 கடற்தளங்கள் மூலம் ஆண்டுக்கு 16.5 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளும் திறனுடன் இயங்கி வருகிறது. இத்துறைமுகத்தில் பல்வேறு வகை நிலக்கரிகள், சுண்ணாம்புகள், உரம், சமையல் எண்ணெய், கச்சா எண்ணெய், இரும்பு சாதனங்கள் போன்ற பொருட்கள் கையாளப்படுகின்றன. 2009ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை 98.42 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளன. இந்த காலகட்டத்தில் புதுச்சேரி அரசுக்கு சலுகை கட்டணமாகவும் நில குத்தகை தொகையாகவும் கிடைத்த வருவாய் ரூபாய் 114.61 கோடியாகும். 2023-24ஆம் நிதியாண்டின் 3வது காலாண்டில் சலுகை கட்டணமாகவும் நில குத்தகை தொகையாகவும் பெறப்பட்ட ரூபாய் 5.4 கோடிக்கான காசோலையை சேர்த்து இந்த நிதியாண்டில் இதுவரை துறைமுகத்துறைக்கு ரூபாய் 12.86 கோடி வருவாய் கிடைத்துள்ளது. இது போன்ற திட்டங்களின் மூலம் ஈடுபட்டுப்படும் வருவாயானது அரசின் வரவு செலவு திட்டத்திற்கு உதவும் ஒரு கூடுதல் நிதி ஆதாரமாக உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பணிபுரியும் 2 காவலர்கள் ஹெல்மெட் அணியாமல் 2 சக்கர வாகனம் ஓட்டியதை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் நேரில் பார்த்ததை தொடர்ந்து 2 காவலர்களும் சாலையில் ஹெல்மெட் அணிந்து செல்பவர்களுக்கு சாலையில் நின்று ரோஜாப்பூ வழங்க வேண்டும் என்ற நூதனமான தண்டனை வழங்கினார். இதனையடுத்து 2 போலீசாரும் இன்று இரவு காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் சிக்னலில் சாலையில் ஹெல்மெட் அணிந்து சென்ற பொதுமக்களுக்கு ரோஜாப்பூ வழங்கினர். மேலும் சாலையில் ஹெல்மெட் அணியாமல் செல்லும் பொதுமக்களுக்கு ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியை பாஜகவினர் தொடர்ந்து அவமதித்து பேசி வரும் மத்திய மாநில பாஜக நிர்வாகிகளை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், மாவட்ட தலைவர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் பாஜகவினருக்கு எதிராகவும் ராகுல் காந்தி அவமதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில தலைவி பிரேம் பஞ்சகாந்தி, மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜயகுமாரி, மாநில துணைத் தலைவிகள் தேவகி, ஜெயலட்சுமி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, காரைக்கால் அரசு மருத்துவமனைகளில் காலியாக இருந்த 33 அறுவை சிகிச்சை கூட உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வில் தகுதியுள்ள 18 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பணி நியமன ஆணையை வழங்கினார்.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் பகுதியில் 31 கோடி செலவில் புதிய டைட்டில் பார்க் கட்டிடத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். முன்னதாக புதிய டைட்டில் பார்க் கட்டிடத்தினை மாவட்ட ஆட்சியர் பழனி ஆய்வினை மேற்கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த வானூர் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி இந்த டைட்டில் பார்க் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. விழுப்புரத்தில் அமையிருந்த இந்த டைட்டில் பார்க்கினை எனது முயற்சியின் பேரில் இங்கு கொண்டு வந்து அதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டு கொடுத்தோம். ஆனால் தற்போது இந்த கட்டிடம் வேலை நிறைவடைந்தது. இன்று திறப்பு விழா நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான எனக்கு அரசு அதிகாரிகள் சார்பில் எந்த ஒரு தகவலும் கொடுக்கவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பினார். பின்னர் அங்கிருந்து தன் ஆதரவாளருடன் வெளிநடப்பு செய்தார். இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் உள்ள மீனவ பகுதிகளில் நெடுங்காலமாக கடல் சீற்றங்களால் ஏற்படும் கடலரிப்பால் மீன்பிடி படகுகள் மற்றும் வீடுகள் பல இடங்களில் மூழ்கியுள்ளன. மேலும் கடலரிப்பு நீடித்து கடற்கரை இழந்து படகு வலைகள் வைக்க இடமின்றி மீனவ மக்கள் தவிக்கின்றனர். எனவே இந்த கடலரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் எனவும் அரியாங்குப்பம் ஆற்றினை தூர்வாரி ஆழப்படுத்திட வேண்டும். மேலும் மீனவ மக்களை பழங்குடியினர் வரிசை பட்டியலில் சேர்க்க வேண்டும். கடல் எல்லைகள் குறித்து ஒன்றிய அரசு தயாரிக்கும் வரைபடம் தொடர்பாக மீனவ மக்களின் கருத்துக்களையும் கேட்டறிய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று அரியாங்குப்பம் பிரம்மன் சிலைக்கு அருகே மாநில மீனவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் தேசிய மீனவர் அணி செயலாளர் காங்கேயன் மற்றும் மாநில மீனவர் அணி தலைவர் பாஸ்கர் என்கிற ராஜசேகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீல கங்காதரன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மேலும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், பொதுக்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் குருமூர்த்தி, மகளிர் அணி துணைத் தலைவி பொன்னி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கிராமந்தோறும் செல்வோம் நிகழ்ச்சியொட்டி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஒவ்வொரு வீடுதோறும் சென்று பாரத பிரதமர் மோடியின் ஆட்சியில் 10 ஆண்டு கால சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தொடர்ந்து பாரத பிரதமர் மோடியின் சாதனைகள் குறித்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வீடுதோறும் சென்று பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இதில் பாஜக தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி பொதுச் செயலாளர் முரளி சிவசங்கர், ஓபிசி மாநில செயலாளர் கலையரசன், மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பிரசன்னா, கிளை தலைவர்கள் முரளி மற்றும் மல்லிகா, பிள்ளையார்குப்பம் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் சுகந்தி பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். பேரணி வைஷால் வீதியில் துவங்கி மகாத்மா காந்தி வீதி, அரவிந்தர் வீதி, மிஷன் வீதி வழியாக பள்ளியை வந்தடைந்தது. ஆசிரியர்கள் இப்பேரணியை வழிநடத்தி சென்றனர். பேரணியில் பங்கு பெற்ற ஆசிரியர்கள் உமா மகேஸ்வரி, பாரதிதாசன், உடற்கல்வி ஆசிரியர் செல்வகுமார் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணகுமார் நிகழ்ச்சியை திட்டமிட்டு பேரணியை வழிநடத்தி சென்றனர். இந்த நிகழ்ச்சிகள் பள்ளி ஊழியர் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம், குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழகம் நடத்தும் 36ஆம் ஆண்டு மாபெரும் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொள்ளும் கைப்பந்து போட்டி தொடக்க விழா நடைபெற்றது. தமிழக ஆண்கள் அணி, புதுச்சேரி பெண்கள் அணி என 3 பிரிவுகளின் கீழ் நடக்கும் கைப்பந்து போட்டியினை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இதில் தமிழக ஆண்கள் அணியில் முதலிடம் பிடிப்பவருக்கு 15,000 ரூபாய், 2ஆம் இடம் ரூபாய் 12,000, 3ஆம் இடம் ரூபாய் 10,000, 4ஆம் இடம் ரூபாய் 8,000 பரிசு தொகையும், புதுச்சேரி பெண்கள் அணி சார்பில் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு 5,000 ரூபாய், 2ஆம் இடம் ரூபாய் பிடிக்கும் நபர்களுக்கு 4,000, 3ஆம் இடம் ரூபாய் 3,000, 4ஆம் இடம் ரூபாய் 2,000 பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது. இப்போட்டிகளில் சுமார் 40க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்கின்றன. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழக தலைவர் ஐயனார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அருள்மிகு தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. திருக்கோயிலின் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நாள்தோறும் இரவு பல்வேறு வாகனங்களில் பெருமாள் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று இரவு சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி, பூமி தேவி, தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஊஞ்சலில் வைக்கப்பட்டது. தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு திருக்கல்யாண உற்சவம் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் சிறுவனை ஓட விரட்டி 15 பேர் கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
வரும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மது சாராயம் கடத்தலை தடுக்க இரு மாநில போலீசார் ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. கால்நடைத்துறை வளாகத்தில் நின்றிருந்த இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த 5 அடி நீள பாம்பை அரை மணி நேரம் போராடி மருத்துவர் மீட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டவர்களிடம் இணைய வழி மூலம் 1 கோடி ரூபாய்க்கு மேலாக மோசடி செய்த கும்பல் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.